இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு த்ரில்லிங்கான விஷயம். நாம 2026ல இருக்கோம். டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவிலேயே ஒரு தீவு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் இன்னும் கற்காலத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா? அங்க போனா யாரையும் உயிரோட விட மாட்டாங்க. அது எந்த இடம், ஏன் அங்க போறவங்க திரும்பி வர்றதில்ல, இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அந்த மர்மமான தீவோட பேரு தான் நார்த் சென்டினல் ஐலாண்டு. இது அந்தமான் பக்கத்துல இருக்கு. இங்க வாழ்ற மக்கள் பேரு சென்டினலிஸ். இவங்க உலகத்துல மத்த மனுஷங்க யாரையுமே பார்க்க விரும்புறதில்ல. இவங்க மொழியும் யாருக்கும் புரியறதில்ல. இவங்க பழக்க வழக்கமும் யாருக்கும் தெரியறதில்ல. இவங்க கிட்டத்தட்ட 60,000 வருஷமா மத்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. சரி, ஏன் அங்க யாரும் போறது இல்லைன்னு கேக்குறீங்களா? அங்க போறவங்களை இவங்க அம்பை விட்டு அடிச்சே கொண்டுடுறாங்க. 2006ல 2 மீனவர்கள் தெரியாம அந்த தீவு பக்கம் போனப்ப அவங்கள கொண்டு கடல் ஓரத்துல புதைச்சிட்டாங்க. அப்புறம் 2018ல ஜான் ஆலன் சாவ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர் அங்க போக முயற்சி பண்ணாரு. அவரோட கதி என்னாச்சு தெரியுமா? அவரும் அங்கேயே கொல்லப்பட்டாரு. இந்திய அரசாங்கமே ஹெலிகாப்டர்ல போயிட்டு உடல மீட்க பார்த்தப்போ ஹெலிகாப்டரையே அம்பு விட்டு விரட்டுறாங்க அந்த மக்கள். இங்க ஒரு பெரிய மர்மம் என்னன்னா, இவங்களுக்கு வெளியுலக தொடர்பு இல்லாததால நம்ம உடம்புல இருக்கிற சாதாரண காய்ச்சலோ இல்ல சளியோ அவங்களுக்கு பரவினா கூட அந்த தீவே அழிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த நோய்களை எதிர்க்கிற எதிர்ப்பு சக்தி கிடையாது. அதனாலதான் இந்திய அரசு அந்த தீவை சுத்தி 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரும் போக கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. உலகத்துல எவ்வளவோ மர்மம் இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன தீவுல இருக்கிற மக்கள் மத்த நாகரிக உலகத்தையே வேண்டாம்னு ஒதுக்கி வாழ்றது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. அவங்க எப்போதுமே கையில வில், அம்பு, ஈட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் அவங்க அடையாளம்னே சொல்லலாம். இவங்க இன்னும் விவசாயம் பண்ண கத்துக்கல. அதாவது ஒரு இடத்துல செடி நட்டு அதை வளர்த்து அறுவடை செய்யற பழக்கம் இவங்க கிட்ட இல்ல. இவங்க முழுக்க முழுக்க வேட்டைக்காரர்கள் மட்டும்தான். தீவை சுத்தி இருக்கிற கடல்ல இருந்து மீன், ஆமை, சின்ன சின்ன கடல் உயிரினங்களை ஈட்டி மூலமா வேட்டையாடி சாப்பிடுறாங்க. தீவுக்குள்ள இருக்கிற காட்டு பன்றி இவங்களோட முக்கியமான உணவா இருந்துட்டு இருக்கு. காட்டுல தானா விளையிற தேங்காய், காட்டு பழம், கிழங்குகள், தேன் எல்லாத்தையும் சேகரிச்சு சாப்பிடுவாங்க. இவங்க நெருப்பை எப்படி உருவாக்குறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா மின்னல் தாக்கி எரியிற மரங்கள்ல இருந்து வர நெருப்ப அணையாம பாதுகாத்து அதை சமைச்சு பயன்படுத்துறதா ஒரு பேச்சு இருக்கு. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2004 சுனாமி வந்தப்போ அந்த தீவு மொத்தமா அழிஞ்சிருக்கும்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா அரசாங்கம் ஹெலிகாப்டர்ல போயிட்டு பார்த்தப்போ அந்த மக்கள் கடற்கரையில நின்று ஹெலிகாப்டர் மேல அம்பு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இயற்கையோட அவ்வளவு ஒன்றி வாழ்றதால சுனாமி வர்றத முன்னாடியே கணிச்சு அவங்க உயரமான இடத்திற்கு போயிட்டாங்க. இந்த மக்கள் கற்காலத்துல வாழ்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா இவங்க பயன்படுத்துற அம்புகளோட முனையில இரும்பு இருக்கிறத சில ஆய்வாளர்கள் கவனிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இரும்பு உருக்க தெரியாது. அப்புறம் எப்படி கிடைச்சது? அந்த தீவுக்கு பக்கத்துல தரதட்டி நின்ற பழைய கப்பல்கள்ல இருந்து இரும்பை எடுத்து அதை கற்கல்ல வச்சு தட்டி இவங்க அம்புகளா மாத்திக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஏன் வெளி உலக மனுஷங்களை பார்த்தாலே கோபம் வருது? அதுக்கு ஒரு கசப்பான வரலாறு இருக்கு. 1880ல நடந்த சம்பவம் ஒண்ணு பார்ப்போம். மொரிஸ் விடல் போர்ட்மன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி அந்த தீவுக்கு போய் அங்கிருந்த ஒரு வயசான தம்பதியையும் 4 குழந்தைகளையும் கடத்திட்டு வந்தாரு. அந்த தம்பதிக்கு நம்ம ஊர் நோய்கள் உடனே தொத்தி அவங்க இறந்துடுறாங்க. பயந்து போன அந்த அதிகாரி குழந்தைகளை மட்டும் தீவுல கொண்டு போய் விட்டுறாரு. இதனாலதான் வெளியே இருந்து வர்றவங்க நம்மள கடத்திட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா நம்மள கொன்னுடுவாங்க அப்படின்ற பயம் தலைமுறை தலைமுறையா அவங்க கிட்ட இருக்கு. ஒரு பெரிய கேள்விக்குறி என்னன்னா, இவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு 2011 கணக்கெடுப்பின்படி 15 பேரு தான் இருப்பாங்கன்னு ஒரு குத்து மதிப்பா சொன்னாங்க. ஆனா உண்மையாகவே அங்க 50ல இருந்து 200 பேர் வரைக்கும் இருக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்கு. அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து பார்க்கவே முடியாது. ஒரு பக்கம் இதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தாலும் அவங்க உலகத்துல அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நாம அவங்கள தொந்தரவு பண்ணாம இருக்கிறது தான் அந்த இனத்துக்கே நாம செய்யற பெரிய உதவின்னு நினைக்கிறேன்.